என்னோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லிக்காவை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணேங்க. அருமையாக இருந்தது. இன்ஸ்டன்ட் அரை நெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க நான் இன்னைக்கு பண்ணினேன். எப்போவுமே என்னோடய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருவேன். இந்த டைம் நான் ஊறுகாய் பண்ணிட்டேங்க. இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி பண்ணினேன். ஏன்னா உடனே அப்போவே பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணாமல் அப்போவே பண்ணுறது. இந்த ஊறுகாய் நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரைஸ்க்கு சாப்பிட்றது, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வெறும் ரைஸ் போட்டு பனைஞ்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதை மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஏன் தண்ணியை வடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் புளிப்பாக இருக்கும். அதனால் புளிப்பை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த தண்ணியை வேக வச்சுட்டு இருத்துட்டு அப்புறம் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. புளிப்பு இல்லாமல் கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிச்சிட்டு தண்ணியை எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு திக்கான பாத்திரத்தில், நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய், 100லேருந்து 200 கிராம் ஊற்றலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு பியோர் சில்லி பவுடரும் அதுலேயே சேர்த்துருணுங்க. பியோர் சில்லி பவுடர் எண்ணெயில் சேர்த்துருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். காரமும் கரெக்டான காரமாக இருக்கும். எண்ணெயில் சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு நெல்லிக்காய்லாம் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா அருமையான இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், வெறும் ரைஸ் வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட மாடி தோட்டத்தில் இவ்வளோ நெல்லிக்காய் காய்க்குது, இந்த நெல்லிக்காய் வச்சு என்னக்கா பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்படி தாங்க பண்ணுவேன். இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சுருவேன். அப்படி இல்லைனா என்னோடய ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். இது தாங்க நான் பண்ணுவேன். தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. தயிர் சாதம் போட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்பா அப்படி இருக்கும். அப்படி நினச்சாலே நாக்கில் எச்சி ஊறும். புளிப்பு இல்லாமல் இருக்கிறது அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு இது மாதிரி தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு கொடுங்க. செம்ம சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க.